என்னடா பொண்ணு, ஆளவே பார்க்க முடியல. எங்கடா போயிருந்தா? என்னடா மண்டு, எப்ப பார்த்தாலும் குண்டு குண்டுனே கூப்பிட்டு இருக்க. நீ ஒரு நாளைக்கு குண்டு ஆகும்போது ஈருடா ஈரு உன்னைய பார்த்துக்கிறேன். சரி பரவாயில்ல, போடா. குண்டு தானே சொன்னா சொல்லிட்டு போ. நான் ஊருக்கு போயிருந்தேன், போயிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்டா. அது இருக்கு. உனக்கு என்ன, கிராமத்தில் பாட்டி வீடு இருக்கு, ஜாலியாக போவேன். நல்லா ஊர் சுற்றுவேன். நைட்டானா உங்கள் பாட்டி கதையாக சொல்லுவாங்க. நடந்த கதை நடக்காத கதையெல்லாம் உங்கள் பாட்டி சொல்லுவாங்க. உனக்கு என்னடா, ஏதாவது ஒரு கதையா ஊற்றி விடேன்டா, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம். யாஸ், உனக்கு பாட்டி இல்லாத குறைய நான் போக்குறேன். என் பாட்டி சொன்ன கதையெல்லாம் உனக்கு நான் சொல்றேன், கேட்டுக்கடா மண்டு, கேட்டுக்கோ. கதையெல்லாம் இல்லை, ஒரு இது நாள் வரையும் கதையா சொன்னேன்ல, ஒரு இன்சிடென்ட். எங்கள் பாட்டி அப்போ எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா இருக்கையில் மலையில் பக்கத்தில் கருப்பணசாமி கோயில் இருக்கான். அங்கே போய் பொங்க வைக்க போவாங்களாம், திருவிழாவுக்கு. அப்படி இருக்கையில் எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டி எங்கள் அப்பா சின்ன பிள்ளையா இருந்தாராம். அப்போ மலைக்கு கருப்பணசாமி வீட்டுக்கு பொங்க வைக்க போயிருந்துருக்காங்க. அப்படி போனப்ப எல்லாரும் இந்த இது கல், அந்த அந்த பக்கத்தில் கிடக்குங்கள கல் கில்லு, அதெல்லாம் அந்த கல் வந்து மலையில் அப்படியே இருக்கும் பக்கம் தான். அந்த பக்கத்துலேயே வச்சு அது மேலே அது பக்கத்தில் இன்னொரு 2 கல்லை வச்சு அடுப்பு மூட்டி எல்லாரும் பொங்க பானை வச்சு பொங்க வச்சுருந்துருக்காங்க. அதில் எங்கள் பாட்டி என்ன பண்ணியிருக்கு, ஒரு பெரிய மரக்கட்டை மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு. அது மரக்கட்டை, அது என்ன இருந்திருக்கு, இது ஒரு மரக்கட்டை இருக்கு, பரவாயில்ல, மரக்கட்டையே கல் மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு. சரி சரி, இங்கே ஒரு கல் கிடக்கு, பெரிய கல் அப்படின்னு சொல்லி இன்னொரு 2 கல்லை கொண்டாந்து வச்சு இந்த அப்புறம் முக்குட்டி மாதிரி வைப்பாங்க. வச்சு பொங்க பானையை வச்சு சூரியெல்லாம் வேற கொண்டாந்து என் தாத்தா கொடுத்துருக்காரு. அதை உள்ளே வச்சு அடுப்பத்தை வச்சுருப்பாங்க. அடுப்பத்தை வச்சு பொங்க பானையை மேலே வச்சு பொங்க நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பொங்க புகையில பொங்க பொங்கி வளைஞ்சிருச்சான். வளைஞ்சோன்னா எங்கள் பாட்டி என்ன இருக்கு, நல்லா ஹீட் ஆகிடுச்சு, பொங்கி வந்துச்சு. அரிசியை அந்த சாமியை கும்பிட்டு குழவையெல்லாம் போட்டு சுற்றி அரிசி போட போகையில் பானை கிடுன்னு ஆடி இருக்கு. கடகடான்னு பானை ஒரு பக்கமாக ஆடி இருக்கு. ஆடவும் எங்கள் பாட்டி பயந்து போய், ஐயோ சாமி குத்தம் பானை ஆடுதுன்னு சொல்லி, கருப்பனா ஐயோ நான் என்ன குத்தம் பண்ணி அப்படின்னு எங்கள் பாட்டி ஒரு குண்டத்தை எங்கள் தாத்தா ஒரு ஐயோ அப்பா நல்லா அப்படின்னா, அந்த பின்னால் இருக்கிறவங்க அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, ஐயா ஐயா இங்கே பாருங்க, சாமி குத்தல்ல அழகாதீங்க, அங்கே பாருங்க கீழே என்ன இருக்குன்னு பாருங்க, நல்லா பாருங்க அப்படின்னு. எங்கள் தாத்தா இருந்துட்டு என்ன அது நல்லா பாருன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு பானை கையில் பார்க்குறாராம். பெரிய மலைப்பாம்பு கல் மாதிரி சுருண்டு படுத்துருக்கு. எங்க பாட்டி அது கல்லு நினைச்சு கண்ணு தெரியாம நல்லா அது வாட்டு கல்லு மாதிரி இருக்கும். அது ஒரு கல் நினைச்சு இங்கிட்டு 2 கல்லை வச்சு அது மேல பானையை ஏற்றி வச்சு நல்லா சுடியை போட்டு எரிச்சு அது நல்லா ஹீட் ஆகும். அதால தாங்க முடியாம நெலிஞ்சு ஒரு பக்கமா நெலிஞ்சு உருவ ஆரம்பிக்கவும் இந்த பானை ஒரு பக்கம் ஆட ஆரம்பிச்சிச்சு. உடனே நீங்க ஐயோ கருப்பணசாமி குத்தம் பானை அழகு பொங்க கீழே விழ போகுதுன்னு படக்குன்னு எங்க பாட்டி தூக்கிட்டு ஐயா அப்பான்னு அழகு தூக்கி இருக்கு. அப்ப பார்த்தா அது அந்த கீட்டுக்கு தங்காம மெதுவா நெலிஞ்சு மெதுவா அப்பத்தாவும் இந்த சுருட்டி மாதிரி கல் மாதிரி அதோட சுருட்டி படுத்துனது மைன்னு அப்படியே உடம்ப நீட்ட ஆரம்பிச்சான். ஐயப்பா, அப்புறம் எங்கள் தாத்தா அடிப்பொழி தூர்முட்டை கண்ணு கபோதி, ஏண்டி பாம்புக்கும் மலைப்பாம்பு அந்த மலையில் இருக்குமா அந்த காலத்தில், ஏண்டி மலைப்பாம்புக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியல, அதுல ஏற்றி வச்சுருந்துருக்காளே ஐயப்பா நெல்லி போட்டுட்டு போட்டுட்டு அங்கிட்டு ஒழியாந்துட்டாங்களாம் எல்லாரும். அப்புறம் எல்லாம் தூரம் நின்று அதை போன பிற்பாடு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு விரட்டி விட்டுட்டு அப்புறம் நல்லபடியாக கல்லை பார்த்து வச்சு இது பண்ணாங்களாம். அதுலேருந்து எங்கள் பாட்டி என்ன செய்யுமா, அங்கே மலைக்கு போனாங்க நடந்தாங்க, கல் மாதிரி கிடந்துச்சுன்னா என்ன செய்யுமா,
குச்சி ஒரு குச்சி குச்சி பார்த்துட்டு தான் போவோம். கல்லா இல்லை வேற என்னமா நம்மளோட கண்ணு தெரியாமல் வச்சுட்டோமேனு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு கிடந்தாங்களாம். இந்த அம்மா பாவம் கண்ணு இல்லை, பாம்பு மேலே கொண்டு போய் கல்லுன்னு நினைச்சு பாயை வச்சு பொங்க வச்சுருந்துருக்கேன், நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சிரிச்சுட்டு கிடந்தாங்களாம். ஏன்னா பாம்பு வந்து அது நல்ல கதை கதைன்னு இருந்திருக்கு. அந்த குளிருக்கு முதல்ல அதுக்கு தெரியல, நேரம் ஆக 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 கீட்டு தாங்க மாட்டாம அது உருவ ஆரம்பிக்கும். பானை வந்து அது ஆஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சு கிடந்தாங்களாம். அந்த ஏரியாவே இது அந்த காலத்துல சொல்லி சொல்லி சிரிச்சாங்களாம். என் பாட்டி அதை சொல்லி சொல்லி சிரிச்சிச்சு. அவங்க தாத்தா என்னையா கேட்டாரு, கண்ணு தெரியாத கபடி எடுத்துட்டு வந்துருக்கு, எல்லாரும் படி பாம்பு மேல பொங்க வச்ச நீதாண்டி அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்லி சொல்லி சிரிச்சுருந்தாங்களாண்டா. அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் அப்படிதான் எங்கள் பாட்டி சுரவாசமாக ஒன்று ஒன்றா சொல்லும். நைட்டில் கேட்டுட்டு தூங்கும்போது நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி நீ கேட்டுக்கடா.